தொகுதி மறுவரை மசோதாவுக்கு வந்து திமுகவிடம் பாஜக வந்து ஆதரவு கேட்டதாகவும் ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்பொழுதும் இல்லை பாஜகவுக்கு கூட்டணியோ இல்லை ஆதரவோ கிடையாது. இந்த எம்எல்ஏக்கள் பேர வழக்கு அப்படியே வாசகத்தை திறந்து வச்சு வான்னு ஈடியை கூப்பிட்ற மேட்ரு இப்போ ஒரு ஈடி வரலையே. கேஎன்ஆர் இது செந்தில் பாலாஜி அந்த இன்னொரு வழக்கு. அப்போ என்ன அர்த்தம்? உனக்கு நீயே நமக்கு நாமே. திமுக காங்கிரஸுடன் வந்து நிற்கும் அப்படின்ற ஒரு விஷயம் காங்கிரஸுடைய ஒரு கூட்டத்தில் வந்து அவங்க பேசப்பட்டது. அவங்க தானே பேசுனாங்க. இவங்க காங்கிரஸ் சும்மானா சொல்லிருக்குது எங்களோட, ஏன்னா பிஜேபி கூட போயிடக்கூடாது திமுக. அவங்களுடைய எண்ணத்திலே மண்ணலி போட்டி பெரிய முட்டுக்கட்டையாக மாறினது யார்? இவங்க கூட அந்த கூட்டணி கட்சிகள். முதல்ல அச்சாரம் போட்டது யார்? காங்கிரஸ். இவ்வளோ கோபம் இருக்கும் காங்கிரஸ் மேலே. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து இந்த நடிகை குறித்து மீண்டும் ஒரு சர்ச்சை பிரச்சனைகள் வந்து அவர் உருவாக்கிறார். அண்ணாச்சி இதுவரையும் போனது இல்லைல்ல, ஜெயில் சோரை பார்த்தது இல்லைல்ல. நண்டு கொளுத்தா வலையில் தங்காது. நண்டு நல்லா கொளுத்து போச்சு வச்சுங்க, திமிர் தந்துக்க வெளியே வருமா? எல்லா பக்கம் பிடிச்சிடும். பழனியோட நில மோசடி வழக்கு, இந்த ஆவணங்கள் இதெல்லாம் வச்சு கோர்ட்டையே இவங்க ஏமாற்றி அது ஆர்டர் வாங்குறாங்க. அது அங்கே 2 சப் ரிஜிஸ்டாருக்கு முடியாதுன்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஒரு ஆளன் ஜஸ்டின் பவார்னு கூப்பிட்டு வந்து அவர் தான் பண்ணித்தராரு. இவங்களுக்கு என்னென்னா ரமேஷ் மேலே சரியான காண்டு சட்டசபையில் வச்சு செஞ்சுட்டாரு. இன்னொன்று இதில் தப்பு நடந்து தாவக மேலே கொண்டு போனாதான். வைகோ அவர்களும் சமீபத்தில் அவர் திரும்ப மட்டும் திட்டுறாரு. உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு எதாவது பிரச்சனைன்னா போய் மினிஸ்டர் பாரு. எந்த பிரச்சனையோ அந்த மினிஸ்டர் பாரு. அதை விட்டு டெய்லி நொய்யின்னு பேட்டி கொடுத்துருக்குறேன். 2006 அதிமுகவுடன் கூட்டணி வைத்தது அவருடைய முதல் தவறு. இரண்டாவது தவறு வந்து பாஜகவை எதிர்ப்பதற்காக திமுகவுடன் கூட்டணி வைத்தது என்னுடைய இரண்டாவது தவறு. மூணாவது தவறு தாவேகாவுடன் ஆட்சியில் பங்கு வாங்கி கூட்டணி அமைத்தது மூணாவது தவறு. நாலாவது தவறு கட்சி நடத்தி கொண்டிருப்பது. தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வந்து வருகிற 20ஆம் தேதி வந்து தொடங்க இருக்கு. தொகுதி மறுவரையறை மசோதா போன்ற உள்ளிட்ட மசோதாக்கள் வந்து மீண்டும் இந்த நாடாளுமன்றத்தில் பேசப்பட போவதாகவும் ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் இந்த தொகுதி மறுவரை மசோதாவுக்கு வந்து திமுகவிடம் பாஜக வந்து ஆதரவு கேட்டதாகவும், அதாவது எம்பி கனிமொழி அவர்கள்கிட்ட தலைமையிலிருந்து பேசினதாகவும், ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்பொழுதும் இல்லை எப்பொழுதும் வந்து பாஜகவுக்கு கூட்டணியோ இல்லை ஆதரவோ கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போவும் அவர்கள் பக்காவாக நெருங்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்போவும் இல்லை அப்போவும் இல்லைன்னா அப்புறம் ஏடிஎம் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு அவங்க சொன்னாங்கன்னு கேட்டு பேச்சுவார்த்தை நடத்துனீங்க. மண்ணலி போட்டது என்னமோ ராகுல், உங்களுக்கு ஏற்பாடு பண்ணாலும் அவங்க தானே. இன்றைக்கும் பல விஷயங்களில் பாருங்கள், இந்த எம்எல்ஏக்கள் பேர வழக்கு நல்லா க்ளீனாக அப்படியே வாசகத்தை திறந்து வச்சு வான்னு ஈடியை கூப்பிட்ற மேட்ரு. இப்போ வரைக்கும் ஈடி வரலையே. கேஎன்ஆர் இது செந்தில் பாலாஜி அந்த இன்னொரு வழக்கு, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல், இதெல்லாம் எங்கே நிற்கிதுன்னா, முன்னாடி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு போடாது, அங்கங்கே நிற்கும். இப்போது இவர்கள்ட்ட தான் நிற்கிது, ஆளுநர்கிட்ட நிற்கிது, மத்திய அரசு இது ஏஜென்சி தானே. அப்போ என்ன அர்த்தம்? உனக்கு நீயே நமக்கு நாமேன்னு. இதில் இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இது எவனாவது இந்த ஆதரவு பத்திரிக்கை ஏதாவது எழுதி அப்படி சீனை போட்டிருப்பான். அங்கே என்ன முடிவுனா, அமித்ஷாவே சொல்லிட்டாரு டீலிமிட்டேஷனில் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வராதுன்னு. இதைத்தானே அமித்ஷா அப்போவும் சொன்னார். டீலிமிட்டேஷனில் நாங்கள் பாதிப்பு வர மாதிரி பண்ண மாட்டோங்க, இத்தனை பர்சன்டேஜின்னு நாங்கள் பண்ணுறோம். அந்த பர்சன்டேஜ் அடிப்படையில் உங்களுக்கு என்ன சீட்டு ஏறுதோ பர்சன்டேஜ் அது அவங்களுக்கு ஏறும். அப்போது நீங்கள் இப்போ 40 வச்சுருக்கீங்க, 60 மாறுதுன்னா அப்போ 50%. அப்போது 80 வச்சுருக்கிற இது உத்தரப்பிரதேசம் கூட ஒரு 40 120 மாறும், அவ்வளோதான். இந்த பர்சன்டேஜ் அப்படியே தாங்க மாறும் அப்படின்னு சொன்னால் ஏமாத்திர எழுதி கொடுக்குறியா, நாச்சியப்பன் பாத்திரக்காட்டில் அடித்து கொடுக்குறியா அப்படி இப்படிலாம் கேட்டாங்க. இப்போ அதே வாயி நான் சொல்கிறேன், இவர்கள் பேசி முடிச்சுடுவாங்க. முடிச்சுட்டு அமித்ஷாவே உத்தரவாதம் கொடுக்கும் பொழுது நாம் அதை விட வேறு என்ன பண்ணணும் அப்படின்வாங்க. அப்படி இல்லைன்னா மசோதா நிறைவேற நேரத்தில் வெளிநடை பண்ணுறோம் ஏதாவது ஒன்று. அதனால் இவர்கள் அது கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. காங்கிரஸ் கூட சேரவே கூடாதுன்னு இப்போலாம் முடிவு எடுத்தார் பேசினான்றாங்க. அதெல்லாம் என்னது? இங்கே தான் காங்கிரஸ் கூட்டணி இல்லை, அங்கே சேரத்தில் என்ன பிரச்சனை இருக்குது? இடதுசாரிகள் கேரளாவில் 2 பேரும் அடிச்சிக்கிறாங்க, டெல்லியில் வந்துட்டால் ஒன்றரை பிரச்சனையில் ஒன்றா சேர்றாங்களா இல்லையா? அப்போ நீங்கள் என்ன அவங்க என்ன சொத்தையாக எழுதி வாங்கிட்டாங்க காங்கிரஸ். அதனால் இவர்கள் வேறு முடிவு எடுத்துட்டாங்க. அதை நோக்கி நகரும் போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிங்க சார். அதாவது இந்த நாடாளுமன்ற விவகாரத்தில் வந்து திமுக காங்கிரஸுடன் வந்து நிற்கும் அப்படின்ற ஒரு விஷயம் காங்கிரஸுடைய ஒரு கூட்டத்தில் வந்து அவங்க பேசப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அவங்க தானே பேசுனாங்க. இவங்க சீட்டே உட்காரக்காதுப்பா, நான் பார்க்க மாட்டேன், அந்த சைடு திரும்ப மாட்டேன், தனியாக சீட்டு கொடுன்றாங்க. அது ஒன்று. இவங்க சீட்டு கேட்பதும்
அவர்கள் உடனடியாக சீட்டு ஒதுக்கி கொடுப்பதும். இங்கே பக்கத்தில் ஓபிஎஸ் உட்காந்துக்கிறாரு, அவர் தூக்கி ஒரு 4 சீட்டு தள்ளி போடுங்க, எங்கள் துணைத் தலைவரை இங்கே உட்கார வைக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு என்ன பாடுபடுத்துனாங்க. இதுதான் அரசியல். நல்லா ரசிச்சுருந்தாங்க. இவர் முதுவை காமிச்சின்னு பேசிகிட்டு இருப்பார் எடப்பாடி. அவர் பார்த்து கூட உட்கார மாட்டார். அவர் அப்படி சிரிச்சிக்கினே உட்காந்துருப்பார். வெறுப்பாகுதா, ஆகட்டும்னு ஓபிஎஸ். ஆனால் அங்கே கேட்டவுடனே சீட்டை மாற்றி கொடுக்குறாங்க. அப்படிலாம் என்ன அர்த்தம்? அவங்க கூட சேராத, காவுட்ரு, இங்கே வா தானே. அந்த அளவுக்கு இப்போ ஒத்துழைச்சி போகிறாங்க. காங்கிரஸ் சும்மானா சொல்லிருக்குது எங்களோட, ஏன்னா பிஜேபி கூட போயிடக்கூடாது திமுகன்றதுக்காக அப்படி ஒன்று. அதை எப்படி இது பண்ணுவாங்க? நீங்கள் அங்கேருந்து கழட்டிட்டு வந்துட்டீங்க, அவங்களுடைய எண்ணத்திலே மண்ணள்ளி போட்டீங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பெரிய பெரிய முதலீடுகள், பெரிய பெரிய டெண்டர்கள், ஆட்சி மாறுது, நம்மளது தான் மறுபடியும் ஆட்சி நினச்சி பல விஷயம் பண்ணுறாங்க. ஒருவேளை மிஸ் ஆனாலும் ஏடிஎம்கே வரப்போகுது. ஏடிஎம்கே வந்தாலும் பங்காளிகள், எப்போ அந்த டெண்டர் போட்டிருக்கேன், எப்போ அந்த இதுப்பா, எப்போ அது பண்ணி கொடு, அப்படியே ஓடும். ஆனால் 2 பேருமே எதிர்பார்க்காத 3வது ஆள் வந்துட்டு இவங்க நெருங்கவே முடியல. சரி, இதை வரவிடக்கூடாது, நம்ம இல்லாட்டினாலும் பரவாயில்ல, ஏடிஎம்கே உட்காரட்டும், நான் வெளிலேருந்து ஆதரவு கொடுக்குறேன், நீ எனக்கு வேண்டிய எல்லாம் பண்ணி கொடுத்துரு, இந்த வருமானம் மற்ற விஷயங்கள் டெண்டர் அதெல்லாம். ஆனால் அதுக்கு பெரிய முட்டுக்கட்டையாக மாறினது யார்? இவங்க கூட அந்த கூட்டணி கட்சிகள். அதில் முதல்ல ஆச்சாரம் போட்டது யார்? காங்கிரஸ். இப்போ இவ்வளோ கோபம் இருக்கும் காங்கிரஸ் மேலே, கொஞ்சம் நெஞ்ச கோபமாக இருக்கும். சரி, காங்கிரஸ் தான், எப்பா நீ போயிட்ட போ ராசா. நாங்கள் பிஜேபிக்கு என்ன, காங்கிரஸ் முக்த பாரத். அப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தாவேக்கா கூட போச்சுன்னா மீண்டும் காங்கிரஸ் உயிர் பெறுது. அதை உயிர் பெறக்கூடாதுன்னு அவங்க கோவப்பட்டு இறங்குறாங்க. இங்கே இவங்களுக்கு என்ன பிரச்சனை? நம்ம ஆட்சியிலாம் பரவாயில்ல, இது இருக்கணும். ஏடிஎம்கே நம்ம தயவோடு இருக்கும்போது நம்ம தான் கவர்மெண்ட்டு, என்ன வேணால் பண்ணிக்கலாம், அதிகார ரீதியாக எல்லாம் யாருக்கு நம்ம எல்லாம் பண்ணிக்கலாம், டெண்டர்கிட்ட எல்லாமே பண்ணிக்கலாம். இதுக்கு மறுபடியும் ராகுல் காந்தி மண்ணள்ளி போடுறாரு. இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட்கள்லாம் ஓகே, இவர்கள் எதை பற்றியும் கவலை இல்லை. இன்றைக்கி பாருங்கள், பயங்கர உரிமை, எருமை, கருமைன்னு பேசினுக்கிறாங்க. அவங்க கூட இருக்கிறப்ப எதை பற்றியும் கவலைப்படல. இந்த 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கும் ஓகே பண்ணிட்டாங்க. ஆனால் ராகுல் காந்தி டெல்லியில் பேசணுன்னா, ஏய் போ, அப்படி அங்கே போ, தேவைக்கட்ட போனால் அப்படியே அழுதுகிட்டே அடம் பிடிச்சிக்கிட்டே போனாங்க. இந்த அழுதுகிட்டே அடம் பிடிச்சிட்டே போனாங்கன்றது எதை வச்சு சொல்கிறேன்னா, பத்திரிக்கையாரன் மைக்கு நீட்டு கேட்குறான், எப்படி நீங்கள் தாவேக்கா கூட்டணி நினைந்து விட்டீர்களா? தாவேக்காக்கு ஆதரவு தான் கொடுக்குறோம், கூட்டணி நாங்கள் திமுக கூட்டணி தான் இருப்போம். சண்முகம் பேசின அவருதா? இன்றைக்கும் சண்முகமும் கொஞ்சம் பேர் தான் போய்க்கிறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாருமே திமுக ஆதரவாக தான் இருக்காங்க. திமுக ஆதரவாக பேசுனாங்க, டிபேட்லேயே பேசுகிறாங்க. அப்போது இவர்கள் மனதார எங்கே இருந்தாங்க பார்த்துக்கோங்க. இதை உடைச்சது யார்? ராகுல் காந்தி டெல்லியில் சொல்லி உடச்சி விட்டார். முஸ்லீம் லீக்கும் அதான் பிரச்சனை. அப்போ இந்த மாதிரி போகிறதுக்கு எல்லாம் அடிப்படையாக இருந்தது யார்? காங்கிரஸுடைய 5 எம்எல்ஏ. அந்த கோபம் காங்கிரஸ் கூட சேரவே கூடாது. ஆனால் காங்கிரஸுக்குன்னா எப்படியாவது இழுத்து பிடிக்கலாம், அதான் பண்ணலான்னு நடக்காது. சரி, இப்போ இதுக்கு அடுத்து வந்து அனிதா ராதாகிருஷ்ணனுடைய மீண்டும் சர்ச்சைக்குரிய இந்த பேச்சு, அதாவது மீண்டும் அவர் வந்து சொன்ன ஒரு விஷயம், 6 மாதங்களில் இந்த தாவேக்கா ஆட்சி முடிஞ்சிடும், மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சராக வருவார், அது மட்டும் இல்லாமல் தாவேக்கானுடைய எம்எல்ஏக்கள் வந்து திமுகவிற்கு வந்துடுவாங்க அப்படின்ற பல விஷயங்கள் வந்து அவர் பேசியிருக்காரு. இந்த நடிகை குறித்து மீண்டும் ஒரு சர்ச்சை பிரச்சனைகள் வந்து அவர் உருவாக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? 6 மாதத்தில் அந்த 2 மாதம் வருதா, இல்லை இதுக்கப்புறம் 6 மாதமா? புரியல. அவர் கண்டதை வளர்றாரு. முட்டிக்காலை போட்டு எதுக்கு போனேன், சர்ச்சில் போய்ட்டு முட்டிக்காலை போட்டு, நீ எதுக்கு ஜோசப் விஜய்ன்னு சொன்னேன்? ஏங்க, அவர் ஜோசப் விஜய், அதனால் ஜோசப் விஜய்னாரு, மக்கள் தான் ஏற்றுக்கிட்டாங்களேன்றாப்புல அந்த ரிப்போர்ட்டர். அப்புறம் அவரே கேட்குறாரு, இதுக்கே இப்படி சொல்கிறீங்களே, உங்களுடைய உதயன்னா நான் கிறிஸ்துவர் என்பதில் பெருமை கொள்கிறேன்றார். அவருன்னு கிறிஸ்துவரா அவர்? அப்போ ஏன் அவர் சொல்கிறாரு? அதை சொல்லலாம் அப்படின்னு. இந்த மாதிரி இந்த என்டர்டெயின்மெண்ட்டு, இந்த சினிமா படம் போயினே இருக்கும். ஒரு படம் பார்க்குறீங்க வச்சுக்கோங்க, சண்டை காட்சி வரும், காமெடி ட்ராக் தனியாக ஓடும், பார்த்துருக்கீங்களா? அதில் காமெடி ட்ராக்கு கொஞ்சம் படத்துக்கு இதுக்கு சம்மந்தமே இருக்காது, தனியாக ஓடும் அந்த காமெடி ட்ராக்கு. அது அந்த காலத்துலேருந்தே அப்படி உண்டு. என்எஸ் கிருஷ்ணன் தனியாக காமெடி ட்ராக் வச்சுருப்பான். சில படங்களுக்கு எடுத்து முடிச்சுட்டு பார்த்தா, ஐயோண்ணா அப்படி இருக்குது, வேகாக இருக்குது அப்படின்ட்டு உடனே என்எஸ் கிருஷ்ணன்ட்ட பேசி அவர் ஒரு ட்ராக்கு, காமெடி ட்ராக் பண்ணி அங்கங்கே தூவி விட்ருப்பாங்க. அதே மாதிரி நாகேஷ் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும், திடீர்னு காணப்படுவாங்க, அந்த இதோடு காணப்படுவாங்க, அப்புறம் சீரியஸாக படம் போய் முடியும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நடந்துருக்குது. அந்த மாதிரி அரசியலில் நீங்கள் சீரியஸாக சண்டை சீனு, காதல் சீனு எல்லாமே இருக்குது. காமெடி ட்ராக்கு 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் அந்த சைடு அனிதா ராதாகிருஷ்ணன், இந்த சைடு ராஜேந்திர பாலாஜி, செல்லூர் ராஜி. தாவேக்காலையும் ஒரு காமெடி ட்ராக் இருக்குது. யார்?
2 இட்லி வாங்க போனால் 12,000 ரூபா பில்லு போடுறான் அப்படின்றது காமெடி தானே? யார்? திருமாவளவன். அப்போ இவங்கெல்லாம் காமெடி ட்ராக்கு தனித்தனியாக ஓட்டுனுக்கிறாங்களா இல்லையா? அந்த மாதிரி தான் அனிதா ராதாகிருஷ்ணன். அண்ணாச்சி ஏதோ சொல்லிட்டார் போலையே அப்படின்னு. ஆமாம், அண்ணாச்சி மறுபடியும் வம்பு இழுக்கிறாரு. ஆமாம், பெரிய பிரச்சனை தான், ஜாமீன் தான் ரத்தாக போகுது பாரு அப்படின்னு. ரத்தாயிட்டு உள்ளே போய் உட்கார போகிறாரு. இந்த தடவைலாம் அந்த சீன்லாம் போட முடியாது, கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணி விட்ருவாங்க. அதனால் அண்ணாச்சி பார்த்து பேசணும். அண்ணாச்சி கோவத்துடைய எல்லோரும் மைக்க போடுறது, அதனால ரொம்ப அப்படியே தாண்டி போய்கினே இருக்கார். என்ன பேசுனா தெரில அவருக்கு. சார் அது மட்டும் இல்லாமல் வந்து அதிமுக வந்து அழிக்க பார்க்குறீங்களா, ஒழிக்க பார்க்குறீங்களா? இந்த திராவிட இயக்கத்தை ஒருபொழுதும் வந்து அழிக்கவோ ஒழிக்கவோ முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெளியிலிருந்து யாரும் நாங்களே ஒழிச்சிக்குவோம். அதாவது அவர் அதிமுக ஆதரவளிச்சு பேசுகிறாரா இல்லை திமுகலேருந்து பேசுகிறாரான்னு சொல்லிட்டு பல விஷயங்களும் யார்? அனிதா ராதாகிருஷ்ணன் அவர். ஏங்க இப்போ அதெல்லாம் கிடையாதுன்றேண்ணா. நீங்கள் என்ன இவ்வளோ நேரம் என்ன சொல்லியிருந்தேன்? 2 பேரும் இப்படி ஆகிட்டாங்க பங்காளிகள். அவர் தான் சொல்கிறாரு, ஸ்டாலின் எங்கள் டேடின்றாரு. யார்? மோடி எங்கள் டேடின்னு யார் சொன்னா? ஒரு கட்சி எங்கள் அம்மா அப்படி இப்படின்னு அந்த கட்சி அம்மா இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த கட்சி ஆட்சி நடக்குது. மோடி எங்கள் டேடின்னு சொன்னார்ல ஒரு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிங்க, மோடி எங்கள் டேடின்னார் அவர். இப்போ அவர் ஸ்டாலின் எங்கள் டேடின்றார். ஸ்டாலினுக்கு மட்டும் கோபம் வந்துச்சு, அவ்வளோதான், பிச்சு போடுவார், பிச்சு ஆச்சு அவ்வளோதான் அப்படின்றாரு. வா, என்ன கிண்டல் பண்ணுறீங்களா இல்லை சீரியஸாக சொல்கிறீங்களா இல்லை என்ன ட்ராக்கு, காமெடி ட்ராக்கா? அவருக்கு கோபம் வந்தால் தாவேக ஆட்சி என்ன ஆகும்? அங்கே அடித்தா இங்கே எப்படி வலிக்கும்? இப்போ நான் அவர் சந்தோஷமாக இருக்கிறாரு, கோபம் இல்லாமல் இருக்கிறாரு, கடுமையான கோபத்தில் தானே இருக்கிறாரு. கோபத்தை தாண்டி இயலாமல் போச்சே போச்சு அப்படி தானே இருக்கிறாரு. அவருக்கு மட்டும் அவருக்கு கண்டி கோபம் வந்துச்சு வச்சுக்கோங்க, தாவேகா அவர் கோபம் வராமல் பார்த்துக்குங்க, கோபம் வந்துச்சு ஆட்சி கவுந்துடும் அப்படின்றாங்க. நீங்கள் எதுங்க சொல்கிறீங்க? எங்கள் எடப்பாடிக்கு மட்டும் கோபம் வந்துச்சு வச்சுக்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நியாயம் இருக்குது. ஸ்டாலின் கண்டி கோபம் வந்துச்சுன்னா என்ன நியாயம்? இவர் இப்படி இன்னொரு காமெடி ட்ராக் சொன்னல, யார்? நம்ம செல்லூர்ராஜ். எப்பேற்பட்ட அமைச்சர்கள் முதலமைச்சர் இருந்த நாடு இது அப்படின்றாரு. முன்னெல்லாம் அப்படி பேசினா அவங்க அமைச்சர்கள் முதலமைச்சராக, அப்புறம் பொதுவான தலைவர் இருப்பாங்கள்ல, காமராஜர், ராஜாஜி, அப்படி சேர்த்துக்குவாங்க. இவங்கள வந்து சூப்பர் முதலமைச்சர்னு சொல்லுவாங்களா அவங்க அதிமுக? இந்த நாடு நாசமாக போனது காரணம் திருமாவளவனே சொன்னார், கட்டி விரியன்னார். அந்த அளவுக்கு தான். ஆனால் செல்லூர்ராஜ் சொல்கிறாரு, ஸ்டாலின், கலைஞர்லாம் மாண்பு முக்கிய முதலமைச்சர்லாம், பண்பாடு மிக்க. இவர் விஜய் வந்து அப்படின்ட்டாராம், அதனால் பண்பாடு கட்டு போச்சான். அப்பாவை காணுன்ட்டாரான். அப்பாவை காணும், உங்கள் அப்பாவை காணுன்னாரு. கரெக்டு, அப்பாவை காணும் கோவம் வரும். இவங்க தான் ஸ்டாலின் எங்கள் டேடின்னு சொல்லுங்கிறாங்க, அவங்க கோவம் வர தான் செய்யும். அப்போது அந்த இதில் வந்து சரி நான் கேட்குறேன், உங்களுடைய தலைவியை சட்டசபையில் வச்சு அடித்தது யார்? அதே பண்பாடு மிக்க முதலமைச்சர் இருந்த பீரியடு தானே. சபாநாயகரை கையை பிடிச்சி இழுத்து கீழே போட்டு அந்த போடியத்தெல்லாம் உடச்சி சேரில் உட்காந்து கேரோ பண்ணது யார்? அதே பண்பாடு மிக்க தலைவர் ஸ்டாலின் இருந்த காலத்தில் தானே. ஊர்ந்து போய் தவழ்ந்து போய் சொன்னப்போ எடப்பாடி கேட்டார், ஏங்க வெளியில் பேசுகிறீங்க மேடையில், அது வேறு, சட்டசபையில் வந்து ஊர்ந்து போய் தவழ்ந்து போயின்னு பேசுகிறீங்களா, என்னங்க நியாயம்னு கேட்டப்போ, ஏன் அது நான் அன்பார்லிமெண்ட்ரி வாடா அப்படின்னு கேள்வி கேட்டது முதலமைச்சர் சட்டசபைக்குள்ளே. இது எந்த பண்பாட்டில் வரும்? இதெல்லாம் சரியில்லைங்க, தப்புங்க, இது திருப்பி இப்படி பேசக்கூடாதுன்னு அவர் ஊர் இதில் எடப்பாடி பேசினார். அதை அப்படியே பண்ணி காமிச்சார் பார்த்தீங்களா, துரைமுருகன் பாடி ஷேம் பண்ணார். இது என்னது? அதெல்லாம் பாடி ஷேம் இல்லையா, இது பாடி ஷேம். இது ஏன் பண்ணீங்க? முடிச்சு விட்டோம் நீங்கள் காங்கிரஸை, ஆனால் காங்கிரஸ் தான் உங்களை முடிச்சு விட்டுச்சு. கரெக்டாக முடிச்சு விட்டான்னு 59 எம்எல்ஏ ஜெயித்தாலும் 5 எம்எல்ஏ வச்சு முடிச்சு விட்டாங்களா இல்லையா? இதுதான். அதனால் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். அதாவது அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து இப்போ தான் சமீபத்தில் உள்ள வைக்காம விட மாட்டீங்க, கைதாகி ஜாமீனில் வந்து வெளியே வந்தார். மீண்டும் வந்து இந்த மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்கள் வந்து அவர் பேசுகிறப்போ இதை நீங்கள் எப்படி சொல்லி பார்க்குறீங்க? நண்டு கொளுத்தால் வலையில் தங்காதுன்னுவாங்க. வலைக்குள்ளே இருந்தால் பாதுகாப்பு. நண்டு நல்லா கொளுத்து போச்சு வச்சுக்கிங்க, திமிர் தந்துக்க வெளியே வருமா, எல்லா பக்கம் பிடிச்சிடுவாங்க. அந்த மாதிரி கதை தான். ஒரு தடவை மாட்டினீங்க, தப்பாக பேசுனீங்க, அப்புறம் அங்கே போயிட்டு அது இதுன்னு பேசி ஏதோ நீதிபதி ஜாமீன் கொடுத்துட்டாரு. மறுபடியும் அதே பேசி தானே ஆகும். நீதிமன்றம் அவங்களை எப்படி காப்பாற்றும்? அண்ணாச்சி இதுவரையும் போனதில்ல, ஜெயில் சோரை பார்த்ததில்ல. சரி, தொடர்ந்து வந்து வைகோ அவர்களும் சமீபத்தில் பேச, அவர் திட்டலைங்க. இல்லை அவர் திட்டல, அவர் திரும்ப மட்டும் திட்டுறாரு. உனக்கு என்ன பிரச்சனை?
உனக்கு எதாவது பிரச்சனை இருந்ததுன்னா போய் மினிஸ்டர் பாரு, எந்த பிரச்சனையோ அந்த மினிஸ்டர் பாரு. அதை விட்டு டெய்லி நொய்யின்னு பேட்டி கொடுத்துனுக்குற, என்ன நினச்சின்னுக்குற நீ அப்படின்னு கேட்குறாரு. ஏற்கனவே ரொம்ப நொந்து போய் தான் நோபல் பரிசு கொடுன்ட்டாப்புல. எனக்கு திரும்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்னை வந்து முதலமைச்சராக சொல்கிறாங்க, துணை முதல்வர்ன்றாங்க, எனக்கு நோபல் பரிசு கொடுக்க சொல்கிறாங்கன்னு சீரியஸாக பேசினுக்கிறாரு. இந்த மாதிரி தான் இருக்குது சார். அதாவது வைகோ அவர்கள் சொல்லும் ஒரு விஷயம், 2006 அதிமுகவுடன் கூட்டணி வைத்தது அவருடைய முதல் தவறு. இரண்டாவது தவறு வந்து பாஜகவை எதிர்ப்பதற்காக திமுகவுடன் கூட்டணி வைத்தது என்னுடைய இரண்டாவது தவறு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய தன்மானத்தை. மூணாவது தவறு தாவேகாவுடன் ஆட்சியில் பங்கு வாங்கி கூட்டணி அமைத்தது மூணாவது தவறு. நாலாவது தவறு கட்சி நடத்தி கொண்டிருப்பது. அப்படியே சொல்லிட்டு போக வேண்டியதான். ஏங்க 2019 இவர் இருக்கார், 2021 இவர் கட்சிக்கு ரொம்ப கம்மியாக சீட்டு கொடுத்து பண்ணுறாங்க. அன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இந்த மக்கள் நல கூட்டணி கூட்டு வெளியில் வந்திருந்தாருன்னா அன்றைக்கி திமுக பயந்துருக்கும், கேட்ட சீட்டை கொடுத்துருப்பாங்க. அன்றைக்கி இவருக்கு தேவை இருந்தது எல்லாம். அதுக்கப்புறம் 21 to 26 முன்னாடி 24 இவருக்கு எம்பி சீட்டு கம்மியாக கொடுக்குறாங்க. பொது தொகுதி ஒன்று கேட்குறாங்க, ஆதவுக்காக தரமாட்டேன்றாங்க. அன்றைக்கி ஒரு கடை வச்சு நான் ஏடிஎம்கே போகிறேன் அப்படின்னு இருந்தாருன்னா பயந்துருப்பாங்க. சரி, அதெல்லாம் தாண்டி தாவேகா வந்து இவரை கூப்பிடுது. இவர்களுக்கான கதவை நான் மூடிவிட்டேன் அப்படின்றாரு. அதோடு எப்போ திறந்தார்? இந்த ஜெயிச்சு கீச்சு எல்லோரும் போன பிறகு திறந்து பார்க்குறாருன்னா யாருமே காணோம், திமுகவில் நம்ம கூட்டணி இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் ஐயோ எல்லாம் போயிட்டாங்கன்னு அப்புறமா தான் போகிறாரு. கரெக்டா? அப்போ கதவை மூட்டேன் அது இல்லைன்னா நான்லாம் அப்போலாம் பேசியிருப்பேன். அண்ணியை பார்த்து கற்றுக்குங்கய்யா. அந்த அம்மா நான் யாருடன் கூட்டணி என்பதை பற்றி ஜனவரி 9 சொல்லுவேன். ஜனவரி 9 சொல்லுவீங்களா மேடம்? இல்லை, அது யாருடன் கூட்டணி என்பது பற்றி நான் முடிவெடுத்து சொல்லுவதை பற்றி ஜனவரி 9 சொல்லுவேன். அப்போது என்ன பண்ணுவீங்க? சொல்கிறேன், ஜனவரி 9 வந்துச்சு, இது சம்மந்தமாக நான் முடிவெடுத்து விட்டேன், அந்த முடிவு என்னைக்குன்றதை பற்றி நான் பிப்ரவரி மாதம் முடிவாக சொல்வேன். இப்படியே எங்கேயும் அந்தரில் விட்டாங்களா? கடைசியில் இங்கே 10 தொகுதி ஒரு எம்பி. அன்றைக்கே மாநகராட்சியோட வெளியே போயிருக்கலாம்ல இவர். போயிட்டு தாவேகா கூட சேர்ந்துருந்தா 20 தொகுதி. என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க தம்பி, என்ன நீ வேணா 25 தொகுதி வாங்கிக்கிறேன். 25க்கு எத்தனை ஜெயிச்சிருக்கலாம்? போச்சே, 20 தொகுதி மேலே ஜெயிச்சிருக்கலாம்ல, 2-3 கேபினெட் வாங்கியிருக்கலாம்ல. அதுதான் இவர் செய்த மிகப்பெரிய தவறு. அதெல்லாம் தவறு இல்லை. பழனியோட நில மோசடி வழக்கு, அதாவது இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கு. சிபிசிஐடியும் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இந்த வழக்கை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இது ஒரு பெரிய காமெடிங்க. அந்த இடம் 100 கோடி மதிப்பெலாம் கிடையாது. இந்த ஊடகங்களில் அதில் பெரிய ஹைப் பண்ணி விட்டாங்க. ரெண்டாவது, அது 0 லேண்டு, அந்த ட்ரஸ்டியுடைய லேண்டு. அதை ஒரு அந்த அறநிலைத்துறை டிஐஜி முத்துக்குமார்ன்றவர் இது 0 லேண்டுன்னு சொல்லி அவர் பண்ண விடாமல் தடுத்துட்ருக்காரு. அதற்கு பிறகு அவர் ப்ரொமோஷன் கிடைக்குது, போயிடுறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்த விற்றதுக்காக இவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்து கொண்டு போனான்ற மாதிரி கதை கட்டி விட்றாங்க. ரெண்டாவது, அறநிலைத்துறை அமைச்சருக்கு இதில் இது இருக்குதுங்க. அந்த இடத்த ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் அந்த இடத்த விற்கிறதுக்கான இடமாக ஒரு வேறு தனியார் இடம் மாதிரி மாற்றுறாங்கல்ல, அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு தான் மாற்றி கொடுக்கும். அது மாற்றுறதை வச்சு தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அது பத்திரப்பதிவுத்துறை. இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை பற்றி யாருமே எங்கேயுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ரெண்டாவது, இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு இந்த ஆவணங்கள் இதெல்லாம் வச்சு கோர்ட்டையே இவங்க ஏமாற்றி பத்திரப்பதிவு சொல்ல சொல்லி அது ஆர்டர் வாங்குகிறாங்க. அப்போ அந்த இதை பற்றியும் இல்லை. அப்போ இந்த டீமு இங்கே பத்திரப்பதிவில் வரும்பொழுது அங்கே 2 சப் ரிஜிஸ்டாருங்க முடியாதுன்றாங்க. அது நம்பர் போடுதுன்னுவாங்க. நம்பர் போட்டால் ரெஜிஸ்டர் பண்ணலாம், நம்பர் போட மாட்டேன்னு இவங்க சொல்கிறாங்க. கோச்சிக்கிட்டு இல்லை, இந்த நான் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப நெருக்கடி வந்தாலும் லீவ் போட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஒரு ஆளன் ஜஸ்டின் பவார்னு கூப்பிட்டு வந்து அவர் தான் பண்ணித்தராரு. அவரை கைது பண்ணலான்னு போனால் அவர் போய் முன்ஜாமீன் கேட்குறாரு. ஏன் அந்த 2 பேரை கைது பண்ணலன்னு கேட்குறாரு. அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலன்னு. அவங்க தான் பண்ணக்கூடாது, பண்ண மாட்டேன்ட்டு தான் அவங்க லீவில் போகிறாங்க. கோர்ட்டு என்ன ஏன் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கல அப்படின்ட்டு இவருக்கு முன்ஜாமீன் கொடுக்குறாங்க. அதனால் இதில் அமைச்சர்கள் மட்டத்தில் எந்த இதுவும் கிடையாது, தொடர்பே கிடையாது. இதில் பத்திரப்பதிவு லோகேஷ் இவங்களுக்கு என்னென்னா ரமேஷ் மேலே சரியான காண்டு, சட்டசபையில் வச்சு செஞ்சிட்டாருன்னு. இன்னொன்று இதில் தப்பு நடந்து தாவேகா மேலே கொண்டு போனால் தான் எதையாவது டைவெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன்னா இந்த அமைச்சர் இது எம்எல்ஏ பேர இதெல்லாம் பெரிய மேட்டராக போயின்னு. அதனால் தப்புன்னு காமிச்சிட்ருக்கலாம் அப்படின்னு, இதுதான் விஷயம். அதனால் இது சிபிசிஐடி விசாரணை நடத்துதில்ல. இன்றைக்கி ஜஸ்டின் வீட்டில் ரைடு, இது சாட்சி யார் போட்டால் சொல்லுங்கள்? முன்னாடி இருந்து சாட்சி இதெல்லாம் பண்ணுது திமுக வார்டு செயலாளர்.
பாருங்கள் யார் இருக்கிறான்னு. இப்போ அவர் வீட்டில் ரைடு, அப்புறம் ஒரு புரோக்கர் வீட்டில் ரைடு. இந்த நிலத்தை மாற்றி கீற்றி விற்று இந்த ஏமாத்திர வெள்ளம் பண்ணானே அவனுக்கு 2 பேரும் எஸ்கேப் போகல. அதனால் அது வரும்போது எவன் கிங் பின்னு தெரியும், இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறான்னு. அது வரைக்கும் இவங்க இந்த வண்டியை ஓட்டுவாங்க. இதுதான் நடந்தது. சரி, இப்போது இது மட்டும் இல்லாமல் அரசு வழக்கறிஞர் முறைகேடு விஷயமா, அதாவது லஞ்சம் வாங்கின விஷயமா ஆனந்த் அவர்கள் மேலே வந்து கட்சியினோட, அதாவது தாவேகா கட்சியினுடைய நிர்வாகி ஞான சௌந்தரி அவர்கள் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க. அவங்கள இப்போ தாவேகா கட்சியிலேருந்து நீக்கப்பட்டிருக்காங்க, அதாவது பொறுப்பிலிருந்தும் நீக்கப்பட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஒரு கடிதமும் எழுதியிருக்காங்க. ஒரு தலித் சேர்ந்த எண்ணெய் வந்து இந்த மாதிரி தாவேகா கட்சியிலேருந்து விலக்குவது மிகவும் வேதனை அளிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? உள்கட்சி விவகாரத்தை கோர்ட்டு கொண்டு போய் தாவேகாக்கு மேலும் சங்கடத்தை ஏற்படுத்துறது மட்டும் வேதனை அளிக்காதா? ஆனந்த், புஷி ஆனந்த் இந்த விஷயத்தில் பணம் வாங்குறாருன்னா, இப்போ சிஎம் கடிதம் எழுதுனீங்களா, அந்த மாதிரி கடிதம் எழுத வேண்டியதானே? இந்த மாதிரி இதுக்கு 30 லட்சம் வாங்கியிருக்காரு, 15 லட்சம் வாங்கியிருக்காருன்னு பிரகாரம் கொண்டு போக வேண்டியதானே? அந்த பண்ணாமல் பொது வெளியில் வந்துட்டு வழக்கு போட்டு சங்கடம் தானே வந்துச்சு கட்சிக்கு. லாஸ்ட்டில் வழக்கு என்னாச்சு? அந்த மாதிரி வாங்கலை இல்லைன்னு எதுவும் நிரூபிக்கலை, தள்ளுபடி பண்ணிட்டாங்க, வழக்கை முடிச்சு வச்சுட்டாங்க. கரெக்டா? முடிச்சு வச்சோன்னா நீங்கள் வந்து கட்சி விதியை மீறி இந்த மாதிரி பொது வெளியில் அந்த மாதிரி பண்ணன்ட்டு யார் கட்சியில் வச்சுருப்பா? நீங்கள் வாட்டில் உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் மனம் போன போக்கில் நீங்கள் பண்ணுவீங்கன்னா எந்த கட்சி அனுமதிக்கும்? திமுக இருந்தாலும் இதான் பண்ணுவாங்க, அதிமுக இருந்தாலும் இதான் பண்ணுவாங்க. அப்புறம் நான் வந்து சமூகம், இதில் எங்கே சமூகம் வந்துச்சு? நீங்கள் ஒரு வழக்கறிஞர், அவங்க வழக்கறிஞர் எழுதுகிற அந்த பிபி நியமனம் மற்ற நியமனங்களில் முறைகேடு பண்ணாங்கன்னு நீங்கள் குற்றச்சாட்டுறீங்க. ஒரு வழக்கறிஞராக தானே குற்றம் சாட்டுறீங்க. அந்த குற்றச்சாட்டை நீங்கள் முதல்வர் கட்சி தலைவர்ன்ற முறையில் விஜய்கிட்ட கொண்டு போயிருக்கலாமே. அதை பண்ணாமல் நீங்கள் பண்ண வேலை தானே சிக்கல் கட்சிக்கு. அப்போ அவங்க எப்படி பார்ப்பாங்க அந்த விஷயத்த? ஐயோ இவங்க வந்து பெண் வழக்கறிஞர், இந்த சமூகத்தை பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர், இவன் நம்மளை காரி காரி துப்புற மாதிரி ஏற்பாடு பண்ணாலும் நம்ம இவங்களை வந்து விட்டுறக்கூடாது, அப்படியே பார்ப்பாங்க. அதனால் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் என்ன இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், இப்போ எழுதுகிற கடிதத்தை அப்போ முதலமைச்சருக்கு எழுதி பண்ணியிருக்கணும். இல்லை ரகசியமாக ஏதாவது பத்திரிகைகள் இந்த மாதிரி கொடுத்துட்டு அதில் வெளியே வந்தால் அதில் கொஞ்சம் ஒரு பெரிய இதாக மாறியிருக்கும். தப்பு பண்ணிட்டாங்க. இப்போது நேற்றைய தினத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து சமூக நீதி விடுதியில் வந்து ஆய்வு நடத்தியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் சில விஷயங்கள் சொல்லப்படுது. இது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு மாற்றம் நடந்திருக்கு. ஒவ்வொரு விஷயத்துலையும் ஸ்பீடாக இருக்காங்க. லஞ்சம் வாங்குறான், மாட்டுறான். நான் லஞ்சம்லாம் வாங்கலை, எனக்குன்னு அவசியம் இருக்குன்றான். மறுநாள் கட்சியிலேருந்து தூக்குறாங்க, வெளியில் அனுப்பிச்சி விட்டுறாங்க, ரிமாண்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. 3 பேர் இது ஒரு மாற்றுத்திறனாளியை சிறையில் வச்சு அடித்து கொள்கிறாங்க. உடனடியாக அந்த வார்டன்கள் கைது, சஸ்பெண்டு, ரிமாண்ட் பண்ணப்படுறாங்க. வழக்கு கடுமையான வழக்கு. 8 பேர் உள்ளே கூட சேர்ந்து அடித்தவங்க மேலேயும் வழக்கு. இந்த மாதிரி எந்தெந்த இதெல்லாம் நடக்குதோ ஒன்று பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் டெண்டரு, செட்டப் டெண்டர்லாம் பண்ணுறாங்க. செட்டப் டெண்டர்லாம் தெரிஞ்சு ரத்து பண்ணி விட்டுறாங்க. இந்த டெண்டர் ரத்துலாம் பார்த்திங்கன்னா முந்தைய ஆளுங்கட்சிக்கு பெரிய அடி. ஏன்னா வருமானம் வர்றாங்க, எல்லா இடத்துலையும் கட் பண்ணிக்கிட்டே வராங்க, ஃபீஸை பிடிங்கிட்டே வராங்க. அதனால் கடுமையான கோபத்தில் இருக்காங்க, பண்ணுறாங்க. இந்த நடவடிக்கைகள்லாம் அப்படியே தொடரணும். இது தொடர்ந்தால்தான் ஒரு நல்ல அரசாக இது நடக்கும். அதோடு சேர்ந்து பணிகளும் நடக்கணும். பணிகளே நடக்கலை, நான் நடவடிக்கை மட்டும் எடுத்துகிட்டு இருக்கிறேன்னா இதை வச்சும் கொண்டு போயிடுவாங்க, ஜனங்களும் வெறுப்பாயிடுவாங்க. இப்போ சூரிய ஒளி சக்தி இது இந்த இவி பைக் இருக்குல்ல, அதற்கான அந்த ஸ்டேஷன் ஒரு 10,000 ஸ்டேஷன் இது தமிழ்நாடு ஃபுல்லான, அது இபிக்கு வருமானம் வர்றது. இதெல்லாம் நாங்கள் பேசியிருக்கோம். இபிக்கு எதெல்லாம் வருமானம் வரோன்னா சோலார் எனர்ஜி இது போடுறது, இந்த இவி இது திறந்துட்டிங்கன்னா பெட்ரோல் பங்க் மாதிரி. அப்போ இதை நம்பி இவி பைக் வாங்குவாங்க, இவி கார் வாங்குவாங்க. இன்றைக்கி பல இடங்களில் உங்களுக்கு போடுறதுக்கு இது வசதி இல்லை. இது ஹைவேஸில் எல்லாத்துலேயும் பண்ணிட்டா தைரியமாக போவான். இங்கேருந்து வண்டி எடுத்தா மாப்பிள்ள அந்த இடத்துல 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது, அங்கே 2 இருக்குதுன்னு பண்ணுவாங்க. அப்போ அந்த இடத்துல இருக்கிற ஸ்டேஷனில் ஆவின் பாலகம் அப்படின்னு போட்டிங்கன்னா ஆவினுக்கும் எல்லாம் வியாபாரம் ஆகும். இந்த மாதிரி ஒன்றை சார்ந்து ஒன்று வருமானம் ஈட்டுறது. இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அந்த ஈவிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வெளிநாட்டிலாம் பேசியிருக்கார் சிஎம். அதனால் அவர் ஒரு ஆக்டிங் சிஎம்மாக இல்லாமல் ஆக்ஷன் சிஎம்மாக இருக்கார். அந்த வகையில் பாராட்டணும். இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.